ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழர்ஸ் கிச்சன். நாங்கள் காவியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வெஜிடபிள் புலாவ் ரெசிபி தான். அதுக்கு நான் வந்து பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன். வெஜிடபிள்ஸ் இது பீஸ்னால் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ரெசிபி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த மீல் மேக்கர் வந்து நம்ம ஊற வைக்கிறதுக்காக சுடு தண்ணி வைக்கிறோம். கொதி வந்துருச்சு. இப்போ வந்து சோயா சங்க்ஸ் மீல் மேக்கர் வந்து சின்ன சின்ன பீஸ் இருக்குல்ல, அது வச்சுருக்கேன். அது போட போகிறேன். புலாவ் வந்து நம்ம தேங்காய் பால் ஊற்றி தான் செய்ய போகிறோம். அதனால தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக இல்லை 1.5 மூடி அளவுக்கு தேங்காய் வந்து திருவி வச்சுருக்கோம். இதை வந்து அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். வச்ச தேங்காவோட தேங்காய் பால் எடுத்துருக்கோம். இது வந்து திக்கான தேங்காய் பால். இப்போ வந்து இது 1 pot ரெசிபி மாதிரி தான் பண்ண போகிறோம். 1 pot ரெசிபிக்கு ஒரு குக்கர் வச்சாச்சு. அதில் கொஞ்சமாக கோகோனட் ஆயில் விடுறேன். அந்த கோகனட் ஃப்ளேவர் தேங்காய் பால் வந்து புலாவ் பண்ணுறதுனால இந்த கோகனட்டு இந்த தேங்காயோட ஃப்ளேவர் அதிகமாக இருக்கணுன்றதுக்காக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இது கூட வந்து நெய் விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு, 2 மிளகு, சீரகம் கொஞ்சம் கூட, ஒரு மேஸ் போட்டிருக்கேன். ஸ்டார் அனீஸ் ஒன்று போட்டிருக்கேன். ஒரே ஒரு பீஸ் பட்டை, பிளாக் கார்டமம் சொல்லுவாங்களே, கருப்பு ஏலக்காய் ஒன்று. ஸ்லோ ஃப்ளேம்ல இது வந்து பொரிட்டோம். வெங்காயம், வெங்காயம் வந்து நம்ம லைட்டாக வதக்கலாம், ரொம்ப வதக்க விட்டுறக்கூடாது. அப்புறம் புலாவ் வந்து நம்ம ஃபைனலாக வர புலாவே நமக்கு ஒயிட் கலரில் தான் வேணும். ரொம்ப வதக்கிட்டோம்னா ப்ரௌன் கலரில் மாறிடும் நமக்கு வர புலாவ். அதனால் லைட்டாக அது வதங்க விட்டுட்டு உடனே நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டை நம்ம ஆட் பண்ணிடணும். இது கூட 2 பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்றாப்புல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். இது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வதங்கிக்கணும். இதே வந்து பச்சை வாசம் போடும் உடனே எல்லா வெஜிடபிள்ஸும் உள்ளே போட்டுற வேண்டியதான். கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி இதுதான் எடுத்திருக்கேன். இந்த ஃப்ரோசன் பீஸ்ன்னு கிடைக்கும்ல, அது வந்து போடுறேன் நான் 1 கப் அளவுக்கு. இதை வந்து ஒரு 1 minute வந்து நல்லா வதக்கிடணும். உப்பு போட்டு வதக்க போகிறேன். எப்பவுமே வந்து இந்த மாதிரி பிரியாணி 1 pot ரெசிபி இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு கல் உப்பு வந்து ஒரு உப்பு வந்து தூக்கலாக இருக்கிற மாதிரி போடணும். அப்போ தான் வந்து உப்பு சரியாக இருக்கும். நம்ம வெந்ததுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு உப்பு ஜாஸ்தி இருக்கும்போது சரியாக இருக்குன்னு அர்த்தம். பண்ணியாச்சு. இப்போ வந்து சின்ன சின்ன மீல் மேக்கர் பீஸ் இருக்கும்ல, சோயா சங்க்ஸ், அது வந்து உள்ளே போட்டுடலாம். இது வந்து நல்லா சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சு போட்டிருக்கேன். இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கோம். அதுக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இப்போ தண்ணிக்கு பதில் நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்க போகிறோம். திக்கு தேங்காய் பால் 1.25 கப் அளவுக்கு. 1/4 கப்பு மெஷர்மெண்ட். 1.25 கப் அளவுக்கு நம்ம வந்து தேங்காய் பால் ஊற்றிருக்கோம். அது ரைட்டாக கொதி வரும்போது அரிசி எடுத்து போட்டுடலாம். இப்போ சைடில் இந்த மாதிரி பபிள் வர ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து ஸ்லோ பண்ணிட்டு அரிசியை உள்ளே போட்டுற வேண்டியதான். இப்போ பாஸ்மதி ரைஸ் வந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சு நம்ம உள்ளே போட்டுடலாம். இது வந்து கழுவும் போது ரொம்ப போட்டு பிசைஞ்சு அது மாதிரி கழுவினோம்னா இந்த அரிசி வந்து உடஞ்சி போய்டும். அதனால ஃபுல் ரைஸாக இருக்க மாதிரியே நம்ம மெதுவாக ஜென்டில் ஹேண்டில் பண்ணணும்.
இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சைடில் கொஞ்சமாக நெய். மேலே கொத்தமல்லி போட்டுடலாம். கொத்தமல்லி. இப்போ இதை வந்து மூடி வச்சுட்டு 2 விசில் விட்டுட்டு இறக்கிடலாம். அது இது வந்து சாப்பாடு வந்து வேகிறதுக்குள்ளே நம்ம ஃப்ரைட் ஆனியன்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஆனியன்ஸ் வந்து இந்த மாதிரி மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ரெடி பண்ணுறதுக்காக இங்கே வந்து ஆயில் வச்சுருக்கோம். எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. இப்போ வந்து இந்த ஆனியன்ஸ் எடுத்து உள்ளே போட்டுடலாம். வெங்காயத்தை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்தெடுத்தோம்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். நல்லா மொறுன்னு வரும். இது நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் சிம்லேயே நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். நல்லா முறுன்னு ஆற வரைக்கும் வச்சுருக்கணும். நல்லா கோல்டன் ஆனோடனே நல்லா எடுத்துடலாம். முந்திரி போட்டு வறுத்துடலாம் லைட்டாக அந்த இதுக்காக, கார்னிஷிங்காக. நல்லா கோல்டன் ஆனோடனே எடுத்துடலாம். இது புலாவ் வந்து உதிர ரெடி ஆயிடுச்சு. இது ஃப்ரைட் ஆனியன் ஸ்டஃபிங். இது வந்து உதிர நல்லா ரெடியாக இருக்குது. இது வந்து தொட்டுக்கு ஏதாச்சும் ஒரு காரமான சப்ஜி அது மாதிரி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நல்லா உதிரியாக இருக்குது. நல்லா கீயோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கும்.